வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். இந்த காற்றழுத்த பகுதியால் தமிழகத்தில் நாளை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதானி விவகாரத்தில் மத்திய அரசும் பாஜகவும் விளக்கம் கொடுத்து விட்டார்கள். பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் ஊழல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். வன்முறையை தூண்டும் விதமாக பேசிய ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் சென்னை விமான நிலைய போலீஸ் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது. அதன் பேரில் விமான நிலைய போலீசார் ராஜா மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்லஸ், ராணி கமிலா ஆகியோர் அரசுமுறை பயணமாக விரைவில் மீண்டும் இந்தியா வருவதாக அந்த நாட்டு பத்திரிகை ஒன்றில் தகவல் வெளியாகியிருக்கிறது. இங்கிலாந்து அரசு தம்பதியின் இந்த பயணத்தின் போது அவர்கள் பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசத்திற்கும் செல்வதாக கூறப்பட்டுள்ளது. குருநானக்கின் 555வது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு நினைவு நாணயத்தை பாகிஸ்தான் அரசு வெளியிட்டுள்ளது. சிறப்பு நாணய வெளியீட்டு நிகழ்ச்சியில் 2500க்கும் மேற்பட்ட இந்திய சீக்கிய யாத்ரீகர்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுக்கு பிறகு எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு 29 கோடியை கடந்து உள்ளதாக போர்ப்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அவர் உலக வரலாற்றிலேயே பெரும் பணக்காரர் என்கிற பெருமையை பெற்றுள்ளதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்திய அணி வீரர் ஜெய்ஸ்வால் சதம் அடித்து அசத்தியுள்ளார். 205வது பந்தில் சிக்ஸர் அடித்து சதத்தை பூர்த்தி செய்தார். சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் 2 நாட்கள் நடைபெறும் IPL மெகா ஏலத்தில் 577 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதில் 367 இந்திய மற்றும் 240 வீரர்களும் அடங்குவர். 10 அணிகளும் 70 வெளிநாட்டு வீரர்களை சேர்த்து அதிகபட்சமாக 204 வீரர்களை ஏலத்தில் எடுக்க முடியும்.